ஒருவேளை பூமி அழிஞ்சிருச்சுன்னா மனிதர்கள் வாழ தகுதியான கிரகம் எது? இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் விஞ்ஞானிகள் நிலா மற்றும் கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, மனிதர்கள் வாழ பூமியை தவிர வேற தகுதியான கிரகங்கள் எதுவுமே கிடையாது அப்படிதான் சொல்லுவேன். நம்ம சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருந்தாலும் காடு, மலை, நீர்வீழ்ச்சி, கடல்னு பார்க்க அழகாகவும் வாழ செழிப்பான இடமும் பூமியை தவிர வேற எந்த கிரகத்திலும் இல்லையே. செயற்கை நுண்ணறிவால இந்த பூமி எவ்வளவு வளர்ச்சிகள் அடைஞ்சிருந்தாலும் நம்ம இயற்கை வளங்களுக்கு ஈடான வேற ஒரு கிரகத்தை இந்த சூரிய குடும்பத்துல கிடையாது. சரி, ஒருவேளை மனிதர்கள் வாழ தகுதியான ஒரு கிரகத்தை விஞ்ஞானிகள் உண்டு பண்ணாலும் கண்டுபிடிச்சாலும் மனுஷங்க அங்க சந்தோஷமா வாழ்ந்துருவானா? பூமிக்கு என்னதான் பண்ணீங்களோ அதே தான் அந்த புது கிரகத்திலையும் பண்ணுவாங்க. இயற்கை வளங்களை சுரண்டுறது, காடுகளை அழிச்சு பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது, அதிக அளவுல மக்காத பொருட்களை பயன்படுத்துறது, நீர் மாசு, பெரிய நாடுகளுக்கிடையே நடக்கிற இந்த சண்டைகளால பல உயிர்கள் மட்டும் போகல, காற்று மாசுவும் மிகப்பெரிய வானிலை மாற்றங்களும் ஏற்படுது. எத்தனை கொடிய விஷயங்களை இந்த பூமிக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பேராசை, பொறாமை, வன்முறைன்னு மைண்ட் செட்டோட மனுஷன் வேற கிரகத்துக்கு போனா மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவானா? இதுக்கான பதில் ஜெர்சி ஜுவாஸ்கி அப்படின்ற ஒரு போலாந்து எழுத்தாளர் அவருடைய நாவல்ல சொல்லியிருக்காரு. மனுஷன் நிலாவுக்கு போவான் அண்ட் அவங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு சுமார் 126 வருஷங்களுக்கு முன்னாடியே கணிச்சு எழுதியிருக்காரு. அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படத்தை தான் நான் அடுத்து ரிவ்யூ செய்ய போறேன். ஆன் தி சில்வர் குளோப், coming soon.